ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி இட்லி பூ மட்டுமே வச்சு சிம்பிளாக ஒரு பூ கட்ட போகிறேங்க. இட்லி பூவை செடியிலேருந்து பொறிக்கும் போதே கொத்து கொத்தாக பொறிச்சிக்கோங்க, ஒவ்வொன்றா பொறிக்க வேணாம். வாழை நாரில் கொஞ்சம் கேப் விட்டு 2-3 சுற்றி நூலை கட்டி விட்டுருக்கேங்க. வாழைநார் இல்லைன்னா அந்த பேப்பர் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த இட்லி பூவை கையில் எடுக்கும்போதே ஒத்தத்தையாக எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி காம்போடு செட்டாக எடுத்துக்குங்க. ஒரு 10 பூ வர மாதிரி எடுத்துகிட்டு அந்த முடிச்சு மேலே வச்சு ஒரு சுற்றி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அப்படி முடிச்சு போட தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த முடிச்சுக்கு மேலே வச்சு அப்படின்னு நல்லா டைட்டாக ஒரு 2 சுற்றிக்கிங்க. அடுத்த பூ வைக்கும்போது முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சு சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. ஒவ்வொரு பூக்கும் முடிச்சு போடணும்னு கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டு 2 பூக்கு மட்டும் முடிச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி காம்பு ரொம்ப நீளமாக இருந்துச்சுனாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றுனதுக்கப்புறமா. இப்போ 3வது செட்டும் பார்த்திங்கன்னா முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கிறேன். இப்படியே தாங்க வச்சு சுற்றிட்டே வரணும். ஆனால் சுற்றிட்டு இப்படி ஒரு விரலை பின்னாடி பக்கம் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு உருகி விழுந்துடும். இதே போலவே நீங்கள் வச்சுட்டே வரலாங்க. ஒரு 10 பூ இருக்கிற மாதிரி அப்படி செட்டாக அந்த காம்போடு இப்படி பிச்சு எடுத்துக்குங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் சாரீ இல்லை ரெட் கலர் சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இது ஃப்ரீ ஹேர் விட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வால்நாரில் கட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஒன் சைடு வைக்கலாங்க, இல்லை கொண்டை சுற்றி வைக்கலாம். இதே போலவே தாங்க ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வரணும். இடையில கட் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டே பார்த்து நீங்கள் சுற்றிட்டே வந்துடுங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 சுற்றிட்டு இப்படி திருப்பிக்கணும் ஆப்போசிட்டில். திருப்பி அந்த காம்பு அந்த வால்நார் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு முடிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சு போட வராதுன்னா ஒரு விரலை அந்த நூலுக்கு இடையில விட்டு சுற்றி நார்மல் முடிச்சு கூட போட்டுக்கலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் சாரீக்கெல்லாம் மேட்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.